அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷி. அதாவது தற்பொழுது சில அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகளானது குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அரிசி, கோதுமை மா, பருப்பு, கவுப்பி, சோளம், மீன் டின் போன்ற பல்வேறு பொருட்களினுடைய அது மட்டுமல்லாது பல்வேறு பொருட்களினுடைய விலைகளானது குறைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பொருட்களை எல்லா இடங்களிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இலங்கையில் காணப்படுகின்ற இந்த லங்கா சதோசா நிறுவனங்களிடம் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நடைமுறையானது கடந்த 29ஆம் திகதியிலிருந்து காணப்படுகிறது. ஆகவே அனைவரும் பொருட்களை மிக குறைந்த விலையில லங்கா சதோசா நிறுவனத்திடம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கிளிநொச்சி பென்னங்கண்டி பகுதியில் மிகவும் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது ஒரு பால் அடைந்த வீட்டிற்குள் 1 கிலோ அல்ல 2 கிலோ அல்ல கிட்டத்தட்ட 131 கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. அதாவது போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய 39 வயதினை கொண்ட நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது யோசித்து பாருங்கள், இந்த 131 கிலோகிராம் கஞ்சா என்பது எவ்வளவு பெரிய தொகை. இந்த கஞ்சாவானது மக்கள் பயன்பாட்டிற்கு செல்லும் பொழுது எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்று. ஆகவே அனைவரும் விழிப்புடன் இருங்கள். இவ்வாறு நீங்கள் இந்த போதைப் பொருட்களை பாவிப்பதன் ஊடாக நீங்கள் அழிவது மட்டுமல்லாது உங்களுடைய குடும்பமும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு நீங்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த எண்ணங்களும் தோன்றாது. நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எங்களுடைய குடும்பத்தை நன்றாக பார்க்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் போன்ற எந்த ஒரு எண்ணமும் தோன்றாது. அதாவது நீங்கள் அதனை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஒரு சொர்க்கலோகத்தில் மிதப்பது போன்ற தன்மை மட்டுமே காணப்படும். வேறு எதையுமே யோசிப்பதற்கு தோன்றாது. நீங்கள் இவ்வாறு இருப்பதனால் உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவார்கள். அவர்களுக்கு மன அழுத்தங்கள் கூட ஏற்படும். ஆகவே அனைவரும் விழிப்புடன் இருங்கள். தயவு செய்து இவ்வாறான போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களையும், அதாவது இவ்வாறான போதைப் பொருட்களை விற்பனை செய்வர்களுக்கும் தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது 17 வயதுடைய ஒரு சிறுமி ஒருவர் ஜின் நோயாவில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் தற்கொலை செய்வதற்கு முன்னர் தன்னுடைய காதலனுக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்து அங்கு வருமாறு கூறியிருக்கிறார். காதலன் இன்னும் ஒரு நண்பரினையும் அழைத்து வந்திருக்கிறார். அவ்வாறு அவர்கள் அங்கு வரும் பொழுது அந்த சிறுமி அந்த ஜின் நோயாவிற்குள் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவரை காப்பாற்றுவதற்கு காதலனும் பின்தொடர்ந்து குதித்திருக்கிறார். இருப்பினும் பொதுமக்களால் அந்த இளைஞன் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இருப்பினும் சிறுமியை காப்பாற்ற முடியவில்லை. இவ்வாறு அவர் தற்கொலை செய்வதற்கு மிகவும் பிரதான காரணம் அந்த சிறுமியினுடைய குடும்பத்தில் காணப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள் என்று தெரிய வந்துள்ளது. இவருடைய சடலமானது நேற்றைய தினமே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நன்றி சொந்தங்களை, தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியுடன் இணைந்திருங்கள்.